மேற்கு வங்க மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர்.என். ரவி சென்னையிலிருந்து கொல்கத்தா புறப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது சென்னை மக்கள் மாளிகையில் இருந்து புறப்பட்டு விமான நிலையத்தில் வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு காவல்துறை சார்பாகவும் IAS அதிகாரிகள் சார்பாகவும் வழி அனுப்பி வைத்தனர். மிகப்பெரிய ஆளுநராக அவர் பொறுப்பேற்றது முதல் சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது, அரசு நிர்வாகத்தில் தலையிட்டது போன்ற அதிகப்படியான விஷயங்கள் ஆளுநர் ரவிக்கு எதிராக சர்ச்சையாக கிளம்பிய நிலையில் தமிழக அரசு சார்பாக யாரும் வழி அனுப்ப வரவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவரை வழி அனுப்பி வைத்துள்ளனர். நாளை காலையில் லோக்பவனில் ஆர்.என். ரவி அவர்கள் கொல்கத்தாவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியால் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக பதவி வைத்து வந்த CP ஆனந்த் அவர்கள் தனது பதவியை மார்ச் 5ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அதையடுத்துதான் புதிய ஆளுநராக தமிழகத்தில் ஆளுநராக பதவி வைத்து வந்த ரவி அவர்கள் பதவி நியமனம் செய்யப்பட்டார். ஆர்.என். ரவி 2021 இருந்தே தமிழகத்தில் ஆளுநராக பதவி வைத்து வந்த நிலையில் தற்பொழுது மேற்கு வங்கத்திற்கு ஆளுநராக பணி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி என்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் இவரை நியமனம் செய்துவிட்டார்கள் எனவும் குற்றச்சாட்டு தற்பொழுதே கிளம்பியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆர்.என். ரவி அவர்கள் கொல்கத்தா புறப்பட்டு சென்றுள்ளார். தகவல்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.